Students, இப்ப நம்ம பார்க்கிறது question number 3, exercise 1.3 ல question number 3. என்ன கொடுத்திருக்கு? A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount annual increment. If his salary was rupees 19,800 per month at the end of the first month of after 3 years service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service. Find his starting salary and his annual increment. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அத எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம்? நம்ம என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு இங்க பார்க்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியது? Find his starting salary and his annual increment தானே. So let us take his starting salary. Starting salary என்ன இருக்குதுன்னா bx x rupees. His annual increment எப்படி எடுத்துக்கலாம்? that will be y. சரியா? y rupees. இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்கான்? என்ன ஃபர்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, so 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லையா? அப்ப x plus 3y, this is starting salary plus 3 years increment is equal to என்ன வருது நமக்கு? 19,800. and எனது his starting salary plus 9 years increment சேர்ந்து 23,400. so இதான் நமக்கு ஈக்குவேஷன். so இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதும்போது நமக்கு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 1 3 1 9 that one into x y is equal to எப்படி இருக்கு? 19,800 23,400. so the equation is in the form of what is that? ax equal to b. so that is equal to another x is equal to என்ன பண்ணலாம்? a inverse into b. இல்லையா? x equal to a inverse into b. so நம்ம first a inverse கண்டுபிடிக்கிறதுக்கு first நம்ம என்ன பண்ணலாம்? that is determinant of a கண்டுபிடிக்கலாம். what is determinant of a? determinant of a is equal to 1 into 9 minus 3, that is equal to 6, that is not equal to 0, so inverses exist. so therefore a inverse equal to என்ன? the formula நமக்கு தெரியும் 1 by modulus of a into adjoint of a, adj. that is equal to 1 by 6 into adjoint of a என்னது? இது ரெண்டு interchange பண்றோம் இல்லையா? leading diagonal interchange பண்றோம். 9 இங்க 1, இது ரெண்டு sign change -3 -1. yeah, right. நமக்கு என்ன? therefore x is equal to 1 by 6 into a inverse என்னது? 9 -3 -1 1, that one into என்னது? 19,800 23,400. சரி, மல்லை பண்ணலாம். அப்படி மல்லை பண்றது நம்ம என்ன பண்ணலாம்? இதோட மல்டிபிள்ஸ் இதா இருக்கிறதுனால we take இதுல இருந்து 600 வேணா காமனா எடுத்துடலாம். 600 மேட்ரிக்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அந்த மேட்ரிக்ஸ்னா? that is x equal to 600 divided by 6. அதாவது இது 600 எடுத்துறோம். that is 9 minus 3 minus 1 1, that one into இங்க என்ன ஆகும்? 600 எடுக்கிறதுனால that is 33 39. இப்போ மல்லை இது வந்து 100 times இல்லையா? 100 times. இப்போ மல்லை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன கொடுத்திருக்கு? x is equal to 1 by, that is another 100 into இங்க first matrix என்ன? 9 minus 3 இங்க minus 1 1, that one into 33 39. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரோ வைஸ் இங்க காலம் வைஸ் இல்லையா? so அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? that is 100 into 9 into 33.
என்ன வரும் நமக்கு இன்னொரு ஸ்டெப் கூட என்ன பண்ணலாம் இதுல கூட 3 கூட ஒன்று காமனா எடுத்துக்கலாம் சரியா 3 காமன் எடுத்த ஒன்று கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அது சிம்பிளா எடுத்துக்கலாம் 3 காமன் எடுத்தா என்ன that become 300 again 300 into 9 minus 3 minus 1 1 that one into 3 காமன் எடுத்தா என்னது that is 11 இங்க 13 இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஈஸியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் so 300 into மல்டிப்ளை பண்ற போது 9 into 11 that is 99 minus 39 இங்க minus 11 plus 13 so that is என்ன வரும் 300 into இங்க என்னது that is 60 இங்க 2 300 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப என்னாச்சு that is 18,000 இங்க 600 அப்ப so the for solution set என்ன நமக்கு solution set வந்து x is equal to 18,000 and y is equal to 600 நமக்கு question already நம்ம x என்ன எடுத்திருக்கோம் salary இல்லையா therefore his monthly starting salary இல்லையா monthly salary எவ்வளவு rupees 18,000 and his annual increment இல்லையா that is increment எழுதிக்கலாம் increment is rupees 600 சரியா அவ்வளவுதான் very simple one